கேரனின் பார்வையில் தனது எதிர்வினை வரம்பிற்குள் இருப்பவையும் தன்னை அச்சுறுத்த நெருங்கி போர் புரிய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவையும் ஒருபோதும் உண்மையான எதிரிகள் அல்ல. ஏனெனில் அவனால் தனது விருப்பப்படி காலத்தை நிறுத்த அவனால் முடியும். காலத்தையே கட்டுப்படுத்தும் அவனுக்கு முன்னால் இவையெல்லாம் அற்பமானவை. தொலைதூரத்திலிருந்து ஏவப்படும் ஆன்மாவை தாக்கும் மிக உயர்தர மந்திரங்கள் மட்டுமே கேரனை எச்சரிக்கையாக இருக்க செய்தன. ஏனெனில் அத்தகைய மந்திரங்கள் கேரனின் அதிவேக முடுக்கத்தை விடவும் வேகமானவை. ஆனால் ராஷா அத்தகைய மந்திரவாதி அல்ல. அவன் ஒரு போர்வீரன். ராஷாவின் தாக்குதல். ராஷா தனது 1.6 மீட்டர் நீளமுள்ள மந்திர பெருவாகை சுழற்றினான். அதன் கைப்பிடியில் பதிக்கப்பட்டிருந்த அடர் நீல நிற ரத்தினம் மின்னியது. அவன் வாளை வீசியபோது அதிலிருந்து வெளிப்பட்ட கூர்மையான வாள் ஒளி காற்றை கிழிக்கும் ஒளியுடன் நேராக கேரனை நோக்கி பாய்ந்தது. அந்த தாக்குதலின் காற்று ஆற்றல் எனர்ஜி கேரனை அடைவதற்கு முன்பே. கேரனின் விஸ்வரூபம். திடீரென்று ஒரு மந்திர ஒளியின் ஜுவாலையில் கேரனின் உடல் வேகமாக விரிவடைந்தது. அவனது டிராகன் கொம்புகள் தடிமனாகி மேலெழும்பின. சிறகுகள் அகலமாக விரிந்தன. வால் பகுதி தடிமனாகவும் நீளமாகவும் மாறியது. ஒரே நொடியில் அவன் அந்த வெள்ளை டிராகன் பெண்மணிக்கு நிகரான உருவத்தை பெற்றான். ஆனால் அவளை விடவும் மிகவும் வலிமையாகவும் கட்டுமஸ்தான உடலோடும் அவன் காட்சியளித்தான். இது 4ஆம் நிலை தனிம உருமாற்ற மந்திரமான வளர்ச்சி மந்திரம் மூலம் சாத்தியமானது. கேரனின் இந்த திடீர் உருமாற்றம் போர்க்களத்திலிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. குறிப்பாக வெள்ளை டிராகன் பெண்மணி சாலியா கேரனின் அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து வியப்பிலும் அதிர்ச்சியிலும் உறைந்து போனாள். அவனது அசுர வளர்ச்சியை பார்த்து அவள் ஏதோ தீவிரமாக சிந்திக்கத் தொடங்கினாள். அவள் கவனக்குறைவாக இருந்த அந்த தருணத்தை பயன்படுத்தி ஒரு கவச வீரர் உயரே குதித்து தனது பெரிய கேடயத்தால் அவளது தலையில் பலமாக தாக்கினார். ஒரு கூர்மையான சத்தம் கேட்டதுடன் நெருப்பு பொறிகளும் சிதறின. இதனால் சுயநினைவுக்கு வந்த சாலியா ஆத்திரத்தில் தனது கண்களை சுருக்கி அந்த வீரரை தரையில் அடித்து துவம்சம் செய்தாள். அவனையும் அவனது கவசத்தையும் அப்படியே நசுக்கி எறிந்தாள். எஃகு போன்ற நகங்களும் சிதறிய வாள் ஒளியும். மறுபுறம் தனது உடலுக்குள் பாயும் புதிய ஆற்றலை கேரன் உணர்ந்தான். அவன் தனது கூர்மையான நகங்களை விரித்தான். உலோக வாள்கள் போன்ற அவனது வெண்ணிற நகங்களால் ராஷா வீசிய அந்த நீல நிற வாள் ஒளியை அப்படியே பிடித்து இறுக்கினான். கேரனின் பிடியில் சிக்கிய அந்த மந்திர ஆற்றல் தனிம துகள்களாக சிதறிப்போனது. அவனது நகங்களில் ஒரு சிறிய தழும்பு போல அந்த தாக்குதலின் வடு தெரிந்ததே தவிர இரத்தமோ காயமோ ஏற்படவில்லை. உயர்ந்த எதிர்ப்பு திறன். சாதாரண டிராகன்களை விட கேரனின் உடல் வலிமையும் எதிர்ப்பு திறனும் மிக அதிகம். இப்போது அவன் பயன்படுத்திய வளர்ச்சி மந்திரம் அவனது தற்காப்பு திறனை இன்னும் பல மடங்கு அதிகரித்திருந்தது. ராஷா வீசிய அந்த வாள் ஒளி கேரனுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. உண்மையில் அந்த வாள் ஒளி என்பது கேரனின் பலத்தை சோதிப்பதற்காக ராஷா வீசிய ஒரு சிறு தூண்டில் மட்டுமே. இதை கண்ட ராஷா இன்னும் தீவிரமான ஆத்திரத்துடன். ராஷாவின் கண்களில் ஒரு கொலைவெறி தாண்டவமாடியது. அவன் தனது உடலை வளைக்க அவனுக்கு பின்னால் பனியும் காற்றும் சுழலடித்தது. ஒரே நொடியில் அவன் கேரனை நோக்கி பாய்ந்தான். தனது இடுப்பை வளைத்து அந்த மந்திர பெருவாளை ஒரு அகலமான வளைவில் சுழற்றினான். அவன் தரையிலிருந்து உயரே எழும்பி பம்பரத்தைப் போல அதிவேகமாக சுழன்று தனது வாளின் வீச்சை அதிகரித்தான். கேரனின் டிராகன் செதில்களை கீழிலிருந்து மேலாக ஒவ்வொன்றாக கிழித்தெறிவதே அவனது இலக்காக இருந்தது. காற்றில் விழுந்த பனித்துகள்கள் அந்த வாளின் வேகத்தில் பனித்தூளாக மாறி அந்த வாள் ஒளிக்கு ஒரு உறைந்த வெள்ளை நிறத்தை தந்தது. இது ஒரு போர் வீரனின் மிக கொடூரமான தாக்குதல் முறை. ஆனால் பெர்சர்க்கர் நிலையில் இருந்த ராஷாவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அவனது தாக்குதல் முன்பை விட வேகமாகவும் வலிமையாகவும் இருந்தபோதிலும் அது விசித்திரமான முறையில் இலக்கை தவறவிட்டது. சில மீட்டர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த கேரன் திடீரென்று 10 மீட்டர் தொலைவில் நின்று கொண்டிருந்தான். அவன் ஆரம்பத்திலிருந்தே அங்கேயே இருந்தது போன்ற ஒரு மாய தோற்றம் உருவானது. காலத்தை நிறுத்தும் வித்தை. கேரன் தனது காலத்தை நிறுத்தும் ஆற்றலை மிகவும் கவனமாக பயன்படுத்தினான்.
அந்த ஆற்றலை நீண்ட நேரம் பயன்படுத்தினால் அது மற்றவர்கள் கண்களுக்கு ஒரு விசித்திரமான ஒளி அதிர்வு போல தெரியும். தன்னிடம் இத்தகைய அபூர்வ சக்தி இருப்பதை அங்கிருக்கும் பல உயிரினங்களுக்கு முன்னால் வெளிப்படுத்த கேரன் விரும்பவில்லை. எனவே அவன் அந்த ஒரு நொடிக்கும் குறைவான நேர இடைவெளியை மட்டுமே பயன்படுத்தினான். அந்த மந்திர பெருவாள் தன்மீது படுவதை அவன் விரும்பவில்லை. ஏனெனில் சாலியாவும் உறைபனி புலியும் காயம்பட்டதற்கு ராஷாவின் அந்த வாளே காரணம் என்பதை கேரன் அறிந்தான். மற்ற உயிரினங்களின் பார்வையில் அந்த போர்க்களத்தில் ஒரு கணம் ஏதோ ஒரு சிறிய இடைநிறுத்தம் போல தெரிந்தது. காலத்தை மாற்றும் மந்திரங்களைப் பற்றி தெரியாதவர்களுக்கு கேரனின் அந்த திடீர் இடமாற்றம் கண்களின் மாயையாகவோ அல்லது விண்வெளி மந்திரமாகவோ மட்டுமே தோன்றியது. கால மந்திரத்தை விட விண்வெளி மந்திரம் சற்று பரவலாக அறியப்பட்டது. விண்வெளி மோதிரங்கள், தொலைதூர பயணங்களுக்கான மந்திர கட்டமைப்புகள் என பலவற்றில் அதன் தாக்கமுண்டு. பறந்து வந்த தாக்குதல். ராஷா தனது தாக்குதலின் வேகத்தை இழந்து காற்றில் இருந்த அந்த ஒரு நொடியை கேரன் சரியாக பயன்படுத்திக் கொண்டான். அவன் தனது கனமான வாளை பலமாக சுழற்றினான். செதில்கள் படர்ந்த அந்த வாள் பனிப்புயலை கிழித்து கொண்டு ராஷா மீது மோதியது. ஒரு பேஸ்பால் பந்து அடிக்கப்படுவது போல ராஷாவின் உடல் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டது. ஒரு உடைந்த பொம்மை போல பறந்து சென்ற அவன் வழியிலிருந்த டசன் கணக்கான கவச வீரர்களையும் சில ஓகர்களையும் மோதி தள்ளினான். தரையில் சுமார் 300 மீட்டர் தூரத்திற்கு ஒரு நீண்ட பள்ளத்தை உருவாக்கிய பின்னரே அவனது வேகம் நின்றது. ஒரு சாதாரண மந்திரவாதி இந்த தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தால் இந்நேரம் உடல் நசுங்கி இறந்திருப்பார். ராஷாவின் தந்திரம். இருந்தபோதிலும் கேரன் தனது வாளில் ஒரு கூர்மையான வலியை உணர்ந்தான். அவன் திரும்பி பார்த்தபோது ராஷா தூக்கி வீசப்படுவதற்கு முன்பே தனது மந்திர பெருவாளால் கேரனின் வாளை பலமாக வெட்டியிருப்பது தெரிந்தது. அந்த வாளின் கூர்மை. மந்திரவாதிகள் ஏவிய அந்த சிறு மந்திரங்கள் கேரனின் செதில்களில் ஒரு சிறு கீறலை கூட ஏற்படுத்த முடியவில்லை. ஒரு காயம் கூட படவில்லை. கால டிராகனின் அனைத்து தனிமங்களுக்கும் எதிரான அந்த மந்திர எதிர்ப்புத் திறன், மேஜிக் இம்யூனிட்டி, முதல் முறையாக அதன் முழு வலிமையை காட்டியது. கேரன் மிக வேகமாக சில இடைநிலை மந்திரங்களை ஏவியபோது அவை ஆபத்தானதாக தோன்றினாலும் அவன் துல்லியமாக அவற்றை லாவகமாக தவிர்த்தான். நெருப்பிலிருந்து வெளிவந்த வீரன். தொடர்ச்சியான வெடிப்புகளால் பூமி அதிர்ந்தது. கடும் வெப்பத்தினால் பனியும் காற்றும் சுழன்று வானில் எழும்பின. வெள்ளி நிறத்தில் போர்த்தப்பட்டிருந்த அந்த உலகம் இப்போது நெருப்பின் ஜுவாலையினால் இரத்த சிவப்பாக மாறியிருந்தது. அப்போது அந்த பெரும் நெருப்புப் பிழம்புகள் ஏதோ ஒரு கொடிய மிருகம் வெளியே வருவது போல பிழந்தன. ஒரு மந்திர பெருவாளின் கூர்மையான காற்றினால் அந்த நெருப்பு அலைகள் இருபுறமும் ஒதுங்கி வழிவிட்டன. நெருப்பிற்குள் சிக்கியிருந்த ராஷா அதிலிருந்து சீறிக்கொண்டு வெளியே குதித்தான். முள்ளுடை ஆண்டவரால் அவனுக்கு வழங்கப்பட்ட உயர்தர ரூன் கவசம் இப்போது தகிக்கும் சிவப்பு நிற தழும்புகளால் நிறைந்திருந்தது. குளிர்ந்த காற்றில் அந்த கவசத்திலிருந்து வெண் புகை வெளியேறியது. அதன் மீது செதுக்கப்பட்டிருந்த மந்திர சின்னங்கள், ரூன்ஸ், முற்றிலும் அழிந்து போயிருந்தன. நிர்வாணமான கோபம். ராஷா நிமிர்ந்து பார்த்தான். தனது தலைக்கவசத்தை கழற்றி எறிந்தவன் பயனிழந்த அந்த ரூன் கவசத்தையும் கருகிப்போன தரையில் வீசினான். அவனது கண்கள் கேரனை நோக்கி பனிப்பார்வை வீசின. இரும்பு வார்ப்பை போன்ற வலிமையான தசைகளுடன் தனது மந்திர பெருவாளை ஏந்தியபடி அவன் கேரனை நோக்கி அடிமேல் அடி எடுத்து வைத்தான். மரணத்தின் விளிம்பிலிருந்து மீண்டு வந்த அந்த உருவம். கேரன் மீது பட்ட அந்த நெருப்பு மந்திரங்கள் அவனுக்கு ஒரு மென்மையான மசாஜ் செய்வது போன்ற உணர்வையே தந்தது. அவனது இந்த அதீத மந்திர எதிர்ப்பு திறன் கீழ்நிலை மந்திரவாதிகளை பெரும் விரக்தியில் ஆழ்த்தியது. ராஷா ஒரு புயலை போல தன்னை நோக்கி வருவதைக் கண்ட கேரன் மிகவும் நிதானமாக தனது வாயை திறந்தான். அவனது கோரை பற்களுக்கிடையே பனிக்கடல் போன்ற நீல நிற ஒளி சுழன்றது. ராஷா போன்ற வலிமையான போர்வீரர்களுக்கு எதிராக காலத்தை நிறுத்தும் மந்திரம் நீண்ட நேரம் பலன் தராது என்றாலும் அது அவர்களின் தற்காப்பை சிதைக்கப் போதுமானது. மின்னல் வேக பாய்ச்சல். ராஷா ஒரு நொடியில் 100கணக்கான மீட்டர்களை கடக்கும் வேகத்தில் பாய்ந்து வந்தான். கேரன் முழு கவனத்துடன் காத்திருந்தான். ராஷா கேரனின் அந்த தனித்துவமான கால மண்டலத்திற்குள் நுழைந்த அடுத்த நொடி கேரன் தனது தொண்டையை அசைத்து வாயை திறந்தான். கேரன் பனிமூச்சை ஏவப் போகிறான் என்பதை உணர்ந்த ராஷா அதிலிருந்து தப்பிக்க தயாரானான். தவிர்க்க முடியாத தாக்குதல்.
ஆனால் கேரன் மீண்டும் காலத்தை நிறுத்தினான். அந்த ஒரு கணத்தில் வீசிய காற்றும் விழுந்த பனித்துகள்களும் அப்படியே உறைந்து நின்றன. ராஷா அந்த உறைந்த நிலையில் இருந்தபோது காலம் மீண்டும் நகரத் தொடங்கியது. அவன் கண்விழித்து பார்ப்பதற்குள் அவனது பார்வை முழுவதையும் கூர்மையான பனிக்கற்களும் நீல நிற புகையும் ஆக்கிரமித்திருந்தன. ஒரு பிரம்மாண்டமான பனி தூண் போன்ற கேரனின் டிராகன் பிரீத் ராஷாவை அப்படியே முழுமையாக விழுங்கியது. காஃபைலின் அலறல். மறுபுறம் அந்த பனிப்புலியுடன் போராடிக் கொண்டிருந்த மந்திரவாதி காஃபைல் இதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தார். அவரது நெற்றி நரம்புகள் புடைக்க அவர் உரக்க கத்தினார். அவரது குரலில் தெரிந்த நடுக்கம். மந்திரவாதி காஃபைலின் குரலில் மிகுந்த அவநம்பிக்கை தெரிந்தது. பெர்சர்க்கர் நிலையில் அசுர வேகம் கொண்ட ராஷா டிராகனின் மூச்சு தாக்குதலை தவிர்க்க முயலாமல் அப்படியே வாங்கியதை அவரால் நம்ப முடியவில்லை. கேரன் காலத்தை நிறுத்திய அந்த நுணுக்கமான நொடியை பனிப்புலியின் தாக்குதலில் கவனச்சிதறல் அடைந்திருந்த காஃபைலால் கவனிக்க முடியவில்லை. வேட்டையாடும் உறைம்பனிப்புலி. கேரன் மந்திரவாதிகளை எப்படி தாக்குகிறான் என்பதை பார்த்து பழகிக் கொண்ட அந்த உறைம்பனிப்புலி இப்போது காஃபைலை தனது முக்கிய இலக்காக மாற்றியது. சாதாரண மந்திரவாதிகளால் இந்த புலியின் மின்னல் வேக பாய்ச்சலை தவிர்க்க முடியவில்லை. காஃபைல் ஒரு வலிமையான மந்திரவாதி என்பதால் புலி தனது முழு கவனத்தையும் அவர் மீது திருப்பியது. காஃபைல் ஒரு கணம் தடுமாறியபோது அந்த புலி 100 மீட்டர் தூரத்தை ஒரே பாய்ச்சலில் கடந்து தனது நகங்களால் அவரை தாக்க வந்தது. காஃபைலுக்கு வேறு வழி தெரியவில்லை. ராஷாவை பார்ப்பதை விட்டுவிட்டு தற்காப்பில் இறங்கினார். மந்திர கவசமும் நிலக்கணி வெடிகளும். காஃபைலை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத மந்திர கவசம் உருவானது. இது உடல் ரீதியான தாக்குதல்களை தடுப்பதில் வல்லது. புலியின் நகங்கள் அந்த தற்காப்பு வளையத்தின் மீது பட்டபோது ஒரு வழுவழுப்பான மீன் நகழ்வது போல நகங்கள் விலகிச் சென்றன. வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த புலி தரையில் மோதி ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்கியது. அதே சமயம் அந்த புலி விழுந்த இடத்தில் தரையில் செதுக்கப்பட்டிருந்த மந்திரச் சின்னங்கள் பிரகாசமாக மின்னின. அவை நிலக்கணி வெடிகளைப் போல பயங்கர சத்தத்துடன் வெடித்தன. இது வெடிக்கும் முத்திரை எனப்படும் அரிதான தாக்குதல் மந்திரம். பாதுகாப்பு மந்திரக் கலையில் வெடிக்கும் முத்திரை என்பது ஒரு தந்திரமான எதிர் தாக்குதல் முறையாகும். உறைம்பனி புலியின் தற்காப்பு திறன் சற்று குறைவாக இருந்ததால் காஃபைலின் இந்த தாக்குதலில் அதன் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிந்தது. வலியால் கர்ஜித்த அந்த புலியின் வேகம் இப்போது குறையத் தொடங்கியது. தப்பித்த புலி. புலி காயமடைந்ததைக் கண்ட கவச வீரர்கள் அதை சூழ்ந்து கொண்டு தங்கள் வாள்களையும் கேடங்களையும் உயர்த்தினர். ஆனால் காயம் பட்டிருந்தாலும் அந்த புலியின் குதிக்கும் திறன் குறையவில்லை. அது முதலில் ஒரு கடுமையான பனிக்காற்றை ஊதி பக்கத்திலிருந்த வீரர்களை பின்வாங்கச் செய்தது. பின்னர் ஒரே பாய்ச்சலில் அங்கிருந்து பல 10 மீட்டர்களுக்கு தள்ளிச் சென்றது. காஃபைலை பாதுகாக்க பல வீரர்கள் திரண்டனர். ஆனால் மின்னல் வேகத்தில் குதித்துச் செல்லும் அந்த புலியை கட்டுப்படுத்துவது அவர்களுக்கு சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தது. அதன் தாக்குதல் வேகத்தைக் கண்டு கேரனே வியந்து போனான். பனிக்கருவறைக்குள் ராஷா. மறுபுறம் கேரனுக்கும் ராஷாவுக்கும் இடையிலான போர் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியது. கேரனின் உக்கிரமான பனிமூச்சு ராஷாவை நேரடியாக தாக்கியிருந்தது. அந்த தகிக்கும் குளிரில் ராஷாவின் அசைவுகள் அப்படியே உறைந்தன. அவனது உடல் முழுவதும் பனிக்கட்டிகளால் மூடப்பட்டு ஒரு நுணுக்கமான பனி சிலையாக அவன் மாறினான். துடிக்கும் இதயம். ராஷா இன்னும் இறக்கவில்லை என்பதை கேரன் உணர்ந்தான். அந்த பனிக்கட்டிக்குள்ளே ராஷாவின் இதயம் இன்னும் பலமாக துடிப்பதை அவனால் உணர முடிந்தது. அடுத்த சில வினாடிகளில் ராஷாவின் உடல் மீது இருந்த பனிக்கட்டிகள் அதிரத் தொடங்கின. அங்கு சிறு சிறு விரிசல்கள் தோன்றி அவை இஞ்சமிஞ்சமாக பரவின. பெர்சர்க்கர் நிலையிலிருந்த அந்த வீரனின் அதீத எதிர்ப்பு திறன் அவனை மற்ற விருகங்களைப் போல உடனடியாக இறக்க விடாமல் தடுத்தது.